நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற செந்துறை அப்படின்ற பகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்திருக்காரு. இப்படி பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அவருடைய சொந்த ஊரான அங்கனூருக்கு இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்த பறக்கும் படையினர் இவங்களுடைய வாகனத்தை நிறுத்தி நாங்கள் உங்களுடைய வாகனத்தை சோதனை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எலெக்ஷன் நேரத்தில் வாகன சோதனை அப்படின்றது ஒரு நார்மலான ஒரு புரோட்டோகால் தான். ஆனால் ஒரு பிரச்சாரத்தை முடிச்சுட்டு ஒரு கட்சியோட தலைவர் வந்துட்டு இருக்கும்போது அவங்களோட வாகனத்தையே நிறுத்தி நாங்கள் உங்களோட வாகனத்தை சோதனை செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் பரபரப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயம். ஏன்னா சுற்றி தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. திடீர்னு பறக்கும் படையினர் வந்து சார் உங்கள் வாகனத்தை நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சுற்றி இருக்கிற தொண்டர்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இயற்கை தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கி நடந்திருக்கு. இப்படி பறக்கும் படை வந்து வாகனத்தை சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் இதுக்கெல்லாம் பதட்டப்படாமல் நீங்கள் உங்கள் கடமையை தான் நீங்கள் செய்ய வந்திருக்கீங்க, அதனால் தாராளமாக நீங்கள் வாகனத்தை சோதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லவே அங்கே வந்த அதிகாரிகளும் வாகனத்தை சோதனை செஞ்சுருக்காங்க. வண்டியில் எதுவும் இல்லை அப்படின்றத பார்த்து அவங்களும் சார் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். தேர்தல் நேரம் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இது மாதிரி பறக்கும் படை வந்து சோதனை செய்யும்போது எந்தவித ஒரு பதட்டமும் அடையாமல் அதிகாரிகளை அவங்களுடைய கடமையை செய்ய விட்ட அண்ணன் தொல் திருமாவளவனுக்கு நிச்சயமாக ஒரு பாராட்டை தெரிவிக்கணும். அதே மாதிரி ஒரு கட்சி தலைவர் என்று கூட பாராமல் நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம் அப்படின்னு சொன்ன காவல்துறைக்கும் நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம பாராட்டுகளை சொல்லி ஆகணும். ஒரு வித்தியாசமான நிகழ்வு பகிரணும் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம சேனலில் உங்களுக்காக காத்திருக்கு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.